كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாடத்திலே நாம் அகீதா சம்பந்தமான பகுதியையும் இபாதத் வணக்கம் சம்பந்தமான பகுதியையும் முஆமலாத் கொடுக்கல் வாங்கல் பற்றிய பகுதியையும் பார்த்தோம். அந்த வகையிலே மீட்டல் வகுப்பில் இபாதத் சார்ந்த பகுதியில் நாம் தற்போது தொழுகையுடைய வகைகள் அந்த பாடத்திலே இருக்கிறோம். கடந்த வகுப்பிலே நாம் ஜமாஅத் தொழுகை, சலாத்துல் ஹவுஃப் பயங்கரமான நேரத்தில் நிறைவேற்றக்கூடிய தொழுகை, சலாத்துல் ஜும்ஆ ஜும்ஆவுடைய தொழுகை, சலுகை கொடுக்கப்பட்டவர்களின் தொழுகை, அதாவது நோயாளி, பிரயாணி. அடுத்ததாக சலாத்துல் ஈதை, இரண்டு பெருநாள் தொழுகை, ஈதுல் அத்ஹா, ஈதுல் ஃபித்ர். அடுத்ததாக சலாத்துல் குசூஃப் கிரகண தொழுகை, அது சந்திர கிரகணமாக இருக்கலாம், சூரிய கிரகணமாக இருக்கலாம். அடுத்ததாக சலாத்துல் இஸ்திஸ்கா மழை தேடி தொழும் தொழுகை. அடுத்ததாக சலாத்து ஜனாசா, ஒருவர் மரணித்து விட்டால் அந்த மரணித்த அந்த ஜனாசாவுக்காக எவ்வாறு தொழுகை நிறைவேற்றும் என்ற பகுதியை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் கடந்த வாரத்தில் ஏற்றுக்கொண்டதற்கிணங்க சலாத்து ஜமா கூட்டு தொழுகையை பத்தி யாரு சொல்றன்னு சொன்னா, இல்ல ஜமாஅத், அதாவது தனித்து தொழும் தொழுகையை விட ஜமாஅத்துடன் நிறைவேற்றப்படுகின்ற தொழுகை 27 மடங்கு சிறப்பு இல்லையா? அந்த தொழுகையை பற்றி யாரு பேசுறேன்னு சொன்னது? அதனாலதான் ஆட்கள் வரலையா? அப்படியா? ஓகே. சலாத்துல் ஜமா கூட்டு தொழுகை என்று சொன்னா தனியே ஒரு ஆள் தொழுவுறதை விட 2 பேரு அல்லது அதுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து தொழுவுறதுதான் சலாத்துல் ஜமா. இது ஆண்களை பொறுத்தவரையில கட்டாயம். ஆண்களை பொறுத்தவரை ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? கட்டாயமாக ஜமாஅத்துடன் சொல்ல வேண்டும். இதற்கு ஆதாரமாக அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அதே போல முஸ்லிம்களுடைய பல ஆண்டு காலமாக செய்யக்கூடிய அந்த நடைமுறை கூட இதற்கு ஆதாரமாக இருக்குது. இந்த ஜமாஅத்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டிய இடம் எங்க? பள்ளிவாயல். ஜமாஅத்து தொழுகை நிறைவேற்ற வேண்டிய இடம் பள்ளிவாயல். இந்த ஜமாஅத்து தொழுகையுடன் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தி தான், ஒரு மனிதர் ஜமாஅத்துக்காக வரும்போது இமாம் 4வது ரக்காத்தில் இருக்கிறார். அந்த ருக்குல இருந்து இமாம் எழும்புறதுக்கு முந்தி அவருக்கு சேர்ந்துட்டு அவருக்கு என்ன கிடைக்கும்? அந்த ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கும். ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கும். அதே நேரத்துல ஒரு மனிதர் இமாம் ருக்குல இருந்து எழும்புறதுக்கு முன்னால சேர இல்லைன்னா, ருக்குல இருந்து எழும்புறதுக்கு பிறகு சேருவாராக இருந்தா அந்த ரக்காத்தை என்ன இல்லை, கணக்கெடுக்கப்பட மாட்டார். அப்ப ஜமாஅத்தோட சேர்ந்தா ஜமாஅத்துடைய நன்மை கிடைக்கும். அந்த ஒரு ரக்காத் எப்ப செல்லுபடியாகும் என்று சொன்னா, இமாம் ருக்குல இருந்து எழும்புறதுக்கு முன்னால சேர்ந்து கொள்ளணும். ரைட். இந்த ஜமாஅத்துல கட்டாயம் என்று பார்த்தோம் இல்லையா? அப்ப அதனை விடுவதற்கான சலுகைகள் கொடுக்கப்பட்டவர்கள் யாருன்னா, முதலாவது என்ன சொன்னா, நோய். அந்த நோய் ஜமாஅத்து தொழுகை நிறைவேற்றுவதற்கு என்ன தடங்களாக இருக்குமாக இருந்தால், அல்லது அந்த நோயின் மூலமாக பள்ளி வாயிலுக்கு போவது மிகவும் அசௌகரியமாக இருக்கும் என்றால் தவிர்த்து கொள்ளலாம். இரண்டாவதாக மலம், ஜலம். உதாரணமா ஒருவருக்கு ஜமாஅத்து தொழுகை நிறைவேற்றக்கூடிய நேரத்துல அவசரமாக என்ன செய்யணும், மலம் அல்லது ஜலம் தேவையுடையவர்களாக இருந்தால் அவங்க என்ன செய்யலாம், ஜமாஅத்து தொழுகை விட்டுட்டு நான் என்ன செய்யணும், போயிட்டு சொல்லணும். அடுத்ததாக 3வது காரணம், உணவு தயார் நிலையில இருக்குது, இந்த நேரத்துல போய் தக்பீர் கட்டுவாராக இருந்தால் இமாம் ஓதுறது என்ன என்று விளங்காம இந்த சாப்பாட்டுடைய உணவுடைய எண்ணம் வருமாக இருந்தா என்ன செய்யணும், அவரு தொழுகையை விட்டுட்டு என்ன செய்யலாம், சாப்பாட்டுக்கு இருக்கலாம். ஆனா வழக்கப்படுத்திக் கொள்றதல்ல. உதாரணமா இப்படியான ஒரு நிலை என்ன செய்யறது,
கண்டினியூ ஆக்கி கொள்றது அல்ல. ஆனா எதாச்சியா சில வேளை ஒரு விருந்து போயிருக்கிறோம், சாப்பாடு முந்தி வந்துட்டு சாப்பாடு மனசு. ஆனா இந்த சாப்பாட்டை நினைச்சு கொண்டு தொழுகையில பூரணமான கவனம் செலுத்த முடியாமல் இருக்குமா இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்? சாப்பிட்டு தொழில். நாலாவதாக பயம். வெளியில போனா ஏதாவது பயம், அதாவது உயிருக்கு அல்லது உடைமைக்கு அல்லது மானத்துக்கு ஏதாவது ஒரு அச்சமான சூழல் இருந்தா என்ன செய்யலாம்? அவங்க என்ன செய்யலாம்? ஜமாத்தை விடலாம். அப்ப ஜமாத்து தொழுகை ஒரு ஆள் இமாம் இருப்பாரு, பின்னால யார் இருப்பாங்க? மாமும் இருப்பாங்க. முன்னுக்கு ஒரு ஆள், பின்னால ஒரு ஆள், 1 2 3 அதுக்கு மேற்பட்டவங்க இருப்பாங்க. ரைட். அப்ப ஜமாத்து தொழுகை சம்பந்தமா சுருக்கமான நமக்கு தெரியும். இரண்டாவதாக என்ன சொன்னோம்? சலாத்துல் ஹவுஃப். சலாத்துல் ஹவுஃப் என்ன? பயம். அதாவது பயங்கரமான ஒரு நிலையில எப்படி தொழுகை நிறைவேற்று. அதாவது அந்த பயங்கரமான நிலை என்பது ஒரு அனுமதிக்கப்பட்ட யுத்தமாக இருக்கணும். நாட்டையும் நாட்டு மக்களையும் அழிப்பதற்கான ஒரு இக்கட்டான இருக்கு யுத்தம். இந்த டைம்ல என்ன செய்யலாம்? பயங்கரமான சூழ்நிலை. அதற்குரிய சில நிபந்தனைகள் என்னன்னு சொன்னா, இப்ப யுத்தம் நடக்கிறதுக்கு ரெடி ஆயிருக்கு, எதிரிகளுடன் போரிடுவதற்கான தயார் நிலை. இந்த 5 நிமிடம் அல்லது அடுத்த செகண்ட் நடக்க போறோம், அப்படி ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக தொழுகையின் போது நாம தக்பீர் கட்டிட்டோம்னா எதிரிகள் எங்களை தாக்கிட்டு போயிடுவாங்களோன்னு ஒரு பயம் இருந்தா இந்த நிலையில அந்த சலாத்துல் ஹௌஃப தொழலாம். பயங்கரமான நிலையில் நிறைவேற்றக்கூடிய தொழுகை. இதை எப்படி தொழுகிறது? இதை யாரு பார்த்துட்டு சொன்னா? சலாத்துல் ஹௌஃப் யாரு? அப்ப எல்லாரும் பயந்துட்டாங்க. அப்படியா? அப்ப பயமைங்கிறதுனால கிளாஸுக்கு வராம இருக்கலாம்ங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படியா? அப்படியா? அவ பயங்கரமான சொல்லி எப்படி தொழுகை நிறைவேற்றுது? பல முறைகள் இருக்குது. நம்ம ஒரு முறையை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளும். எல்லாத்தையும் படிப்போம், அது வேற, எல்லாம் படிச்சிருக்கிறோம். ஆனா ஒரு முறையை மட்டும் நமக்கு தெரிஞ்சா என்ன செய்யலாம்? நாம பயங்கரமான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தொழுகை நடக்கலாம். முதலாவதாக 2 குரூப்பா பிரிக்கிறது. எப்படி? 2 குரூப்பா பிரிக்கிறது. எல்லாரும் என்ன செய்வாங்கன்னா, முதலாவது இமாமோட சேர்ந்து என்ன செய்வாங்க? தக்பீர் கட்டுவாங்க. தக்பீர் கட்டிட்டு முதலாவது லைன்ல உள்ளவங்க, முதலாவது குரூப் நம்பர் 1 என்ன செய்யணும்னா, இமாமோட ருக்கு, இஅ்திதால், சுஜூத் எல்லாம் செஞ்சுட்டு 2ஆம் ரக்காத்துக்கு எழும்பிடுவாங்க. 2ஆம் ரக்காத்துக்கு எழும்பிடுவாங்க. எழும்பினோட இமாம் அப்படியே நிப்பாரு. இமாம் எங்க நிப்பாரு? நிலையில நிப்பாரு. அந்த முதலாவது குரூப் என்ன செய்யும்? 2ஆம் ரக்காத்தை தனியை தொழுவிட்டு சலாம் கொடுத்துட்டு என்ன செஞ்சிடும்? அவங்க எழும்பிடுவாங்க. இப்ப இமாம் 2ஆம் ரக்காத்துல நிக்கிறாரு. குரூப் 2 என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட் ரக்காத்துல இருக்குது. அப்ப அந்த குரூப் 2 இமாமுடைய 2ஆம் ரக்காத்தோட சேர்ந்து தொழுவாங்க. அப்ப இமாம் அத்தஹியாத்து போன இமாம் அத்தஹியாத்துல அப்படியே இருப்பார். 2ஆவது குரூப் என்ன செய்யும்? ஒரு ரக்காத்து முடிஞ்சானே 2ஆம் ரக்காத்துக்கு எழும்பி அவங்கட வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அத்தஹியாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இமாமோட சேர்ந்து சலாம் கொடுத்தோம். இது ஒரு முறை. வேற முறைகளும் இருக்குது. இது கிளியரா? பயங்கரமான நிலையில 2 குரூப்பா பிரிக்கிறது. முதலாவது குரூப் இமாமோட முதலாவது ரக்காத்தை தொழுதுட்டு இமாம் 2ஆம் ரக்காத்துல வெயிட் பண்ணுவாரு. முதலாவது குரூப் 2ஆம் ரக்காத்தை தனியை தொழுட்டு சலாம் கொடுத்துட்டு போய்த்திருவாங்க. போவாங்கன்னா ரெடியா இருப்பாங்க. 2ஆவது குரூப் என்ன செய்யும்? இமாமுடைய 2ஆம் ரக்காத்தோட சேர்ந்து தொழுது இமாம் 2ஆம் ரக்காத்துல அத்தஹியாத்துல என்ன செஞ்சிருவாரு? உட்கார்ந்துருவாரு. அந்த குரூப் 2 என்ன செய்யும்? அவங்க எழுப்பி 2ஆம் ரக்காத்தை தொழுதுட்டு திருப்பி அத்தஹியாத்துக்கு வந்ததுக்கு பிறகு இமாமோட சேர்ந்து சலாம் கொடுப்பாங்க. இது கிளியரா? ஆமா. இது ஏன் இந்த நிலைன்னா, முதலாவது குரூப் தொழுது முடியங்காட்டியும் 2ஆவது குரூப் என்ன செய்யும்? எதிரிகளை பார்த்து கொண்டிருப்பாங்க. முன்னுக்கு எதிரி இந்த பக்கம் இருந்தா இந்த பக்கம் பார்ப்பாங்க. சில பேர் எதிரி அடுத்த பக்கமா இருந்தா அப்ப என்ன செய்வாங்க? அவங்க தொழாம அடுத்த பக்கம் இருப்பாங்க. ஓகே. சில வேளை யுத்தம் நடக்கிறது கிப்லா, அதாவது கிப்லா சைட்டா இருக்குமா இருந்தா கட்டிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு. அப்படி இல்லாத சந்தர்ப்பத்துல அவங்க எந்த பக்கம் எதிரிகள் இருப்பாங்களோ அந்த பாதுகாப்பு செக்யூரிட்டியா இருப்பாங்க. முதலாவது குரூப் முடிஞ்சது பிறகு 2ஆவது சேருவோம். இது ஒரு நிலை. வேற நிலை, பல நிலைகள் இருக்கு. ஓகே, ரைட். இந்த பயங்கரமான நிலையில தொழக்கூடிய தொழுகை நமக்கு என்னத்தை சொல்லுதுன்னா, என்னத்தை சொல்லுது? தொழுகையுடைய முக்கியத்துவம். அது எந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யலாது? தொழுகையை விடவும் இயலாது,
ஜமாத்து விடவும் இல்லாது. அப்ப இஸ்லாம்ங்கிறது வந்து ஒரு ஷரியாவுடைய பார்வையில் எல்லாம் சாதகமான சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு விட்டு தரும் இடத்தை. எதையும் என்ன செய்யாது, இறுக்கமாக நமக்கு இயலாத செய்தின்னு சொல்லாது. பாருங்க, ஜமாத்துல தொழவும் வேண்டும், எதிரிகளை கண்காணிக்கவும் வேண்டும், ஆபத்து வந்துடும் கூடாது. அடுத்ததாக இது ஷரியாவுடைய முழுமைத்துவத்தை விளக்கப்படுத்துது. ஷரியாங்கிற முழுமையான மார்க்கம். உதாரணமா ஒரு ஆள் தொழுவிட்டா மத்தவங்க என்ன செய்யறது எல்லாம் கிளியரா தெளிவா சொல்லியிருக்கு. ஓகே, அப்ப சலாத்துல் ஹௌஃப்ங்கிறது தொலை தெரியும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை கிளாஸ்ல வரும்போது யாராவது ஒரு குரூப் வந்து தொழுது காட்டுறீங்க இன்ஷா அல்லாஹ். இல்லாட்டி கிளாஸ் முடிவுல செய்வோம். ஏன்னா இந்த தொழுகை எல்லாம் வந்து என்னன்னா, நம்ம திடீரென்று மாறுது தானே. நம்ம எவ்வளவுதான் தியரி படிச்சாலும் பிராக்டிக்கல் வரும்போது நம்ம என்ன செய்யும், கொஞ்சம் இதாகும். அப்படி இல்லையா? இப்ப தொழுது பார்ப்போமா எப்படி? அப்ப வாங்கல ஒரு 3 பேர் வரீங்க. ஒரு ஆள் இமாம், குரூப் 1 குரூப் 2. பிஸ்மில்லா. குயிக்கா வந்தீங்கன்னா அடுத்த பேத்துல வேண்டாம். இன்ஷா அல்லாஹ் தொழுகை சம்பந்தமான பாதையும் முடிச்சிடும். இமாம் யாரு? சுஜூத் தேவையில்லை. இமாம் இமாம் யாரு? இமாம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் லைன். சரி, 2 பேர் 2 லைன் இருந்தா 2 லைன். இப்ப இமாம் தக்பீர் கட்ட போறாரு. குரூப் 1 குரூப் 2 வந்து செக்யூரிட்டி பார்த்து பண்ணிக்க எதிரிகள். ஆமா, ஓகே. ருக்கு, சுஜூத், இத்திதால் போயிட்டு ரைட். இப்ப முதலாவது ரக்காத் இமாம் முடிஞ்சு 2வது ரக்காத் நிக்கிறார். இவர் என்ன செய்யறாரு, முதலாவது ரக்காத் முடிஞ்சு 2வது ரக்காத் கிளம்பி 2வது ரக்காத் தனியா தொழுவார். தொழுவிட்டு சலாம் கொடுத்துட்டு செக்யூரிட்டி ஜப்புக்கு போய் தருவார். அவர் பத்தர் அவரை போய் தரணும். இப்ப 2வது ஆள் வந்து ஒரு ரக்காத் தொழுவார். அடுத்த முசல்ல வச்சு தொழுவோம். சரியா? ருக்கு எல்லாம் முடிஞ்சு 2வது ரக்காத்துக்கு வந்து இப்ப இமாமோட சேர்ந்து போறாரு. இப்ப இமாம் அத்தியாயத்துல இருக்கிறார். ஓகே, இவர் என்ன செய்யறாரு, 2வது குரூப் 2வது ரக்காத்து கிளம்பி 2வது ரக்காத்து ஃபுல்லா தொழுவிட்டு இமாமோட அந்த அத்தியாயத்தை விட்டு இமாம் சலாம் கொடுக்குறாரு. சரி, சலாம். இப்ப 2வது முடிஞ்சு இப்ப சலாம் கொடுத்தா சரி அவரோட சரி. ஓகே, பத்தர். அப்ப இமாமுக்கு 4 ரகாத், இமாமுக்கு 2 ரகாத். அப்ப எப்படின்னா நம்ம முசல்லா போட்டு தொழுவோம் அடுத்த முறை. சரியா? தொழுது காட்டுறதுக்கு ஒரு ஆளு சொன்னோம் இல்லையா, அவரு பயந்துட்டாரு. அதனால பயத்துக்கு பாடத்துக்கு வந்தில்லை. இல்ல, ஒவ்வொரு தொழுகையை வந்து ஒவ்வொரு அளவு கொடுத்தது தானே. ரைட், ஓகே. அப்ப சலாத்துல் ஹௌஃப் தெரியும். 3வதான சலாத்துல் ஜும்ஆ. சலாத்துல் ஜும்ஆ எப்ப தொழுகிறது? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை. இது வந்து ஃபர்து ஐன். இது வந்து ஃபர்து ஐன் என்ன, ஒவ்வொருத்தரும் நிறைவேற்றணும். அவர் முஸ்லிமாக இருக்கணும், ஆணாக இருக்கணும், பருவ வயது அடைஞ்சிருக்கணும், புத்தி உள்ளவராக இருக்கணும், ஊரில் உள்ளவராக இருக்கணும். அப்ப முஸ்லிம் சொன்னா காபிருக்கு கடமை இல்லை. ஆண் என்ன பெண்ணுக்கு கடமை இல்லை. பருவ வயதுன்னா சின்ன பிள்ளைகளுக்கு கடமை இல்லை. புத்தி உள்ளவர் என்ன, புத்தி இல்லாத கடமை இல்லை. ஊரில் உள்ளவர் என்ன, பிரியாணிக்கு கடமை இல்லை. ஓகே, ரைட். அடுத்ததாக இதுக்கு ஆதாரம் வந்து என்னன்னா குர்ஆன் ஹதீஸ். அதாவது குர்ஆன் சொல்லுது, யா அய்யுஹல்லதீன வரை விசுவாசிகளே, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி, ஜும்ஆவுக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ் வதருல் பை, வியாபாரத்தை விட்டு என்ன செய்யுங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவதன் பக்கம் விரைந்து செல்லுங்கள். இது வந்து ஜும்ஆவுக்கான அழைப்பு. இந்த ஜும்ஆவுக்கான அழைக்கப்பட்டதுக்கு பின்னால் எல்லாம் என்ன செய்யப்படும், ஆறாமாகும். ஓகே. அதே போல ஹதீஸ் உங்களுக்கு தெரியும். ஒருவர் வந்து கேட்கிறாரு, அதாவது ஒரு ஹதீஸ்ல வருது, யாரு தொடராக ஜும்மாவை பொதுபோக்காக விடுறாரோ அவர் வந்து என்ன செய்யப்படும், மறந்தவர்களில் பதியப்படுவார்கள். இருதயம் மறக்கடிக்கப்பட்டது பதியப்படும். அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப யாரு வேணுமென்றே பொதுபோக்கா யாரும் ஜும்மா என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. ஆனா ஜும்மாவை எப்ப நிறைவேற்றணும், எந்த நேரத்துல? லுஹருக்கு முந்தி நிறைவேற்றலுமா, அசருடைய நேரத்துல? லுஹருடைய நேரம். அப்ப இந்த ஜமாத்தை வந்து சொன்னா, ஜும்மா தொழுது ஒரு ஜமாத் சமூகம் தரணும். ஒரு ஆள் லுஹர் சொல்லிட்டு போற மாதிரி ஜும்மா வந்து ஒருத்தர் சொல்லிட்டு போயிடுமா இல்ல. அப்ப இன்னைக்கு வந்து
பல கருத்துக்கள் சொல்லப்படுது. ஆக குறைஞ்சது 3 பேர், ஆக குறைஞ்சது. அதோட 40 பேரு, அப்படி பல கருத்துக்கள் இருக்கு. ஆக குறைஞ்சது எத்தனை? 3 பேர் தான் ஜும்மா நிறைவேற்றலாம். இந்த ஜும்மாவுல வந்து ஊரில் உள்ள மக்கள் தான். உதாரணம் பாலைவனத்துல ஆடு மேய்க்கிற ஒரு குரூப் இருக்கு, 40 பேர். ஆடு எங்கெல்லாம் ஓடுமோ அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஓடிடுவாங்க. அப்ப ஊர்ல குடியிருக்கிற மக்கள், ஒரு கண்டிஷன், குடியிருக்கிற மக்களுக்கு தான் கடமை. ஆனா நாடோடிகள் தொழுகிறாங்களா? தொழுகை நிறைவேறும், கடமை நிறைவேறும், ஆனா கடமை இல்லை. ரைட். ஊரில் உள்ளவர்கள் ஊர்ல இருக்கணும் ஜன்மம். அடுத்ததாக தொழுகைக்கு முன்னால 2 என்ன இருக்கணும்? குத்துபாக்கள் இருக்கணும். தொழுகிறதுக்கு முன்னால 2 குத்துபாக்கள் இருக்கணும். குத்துபா முடிஞ்சது பிறகு எத்தனை ரக்கா தொழுவாங்க? 2 ரக்கா தொழுவாங்க. குத்துபாவுடைய நிபந்தனை நமக்கு தெரியும். அல்லாஹ் புகழணும், நபியின் ஸலவாத் சொல்லணும், வசியத்து பண்ணணும், குர்ஆன் வசனம் ஓதணும், அடுத்தது துஆ கேட்கணும். அவருடைய ஜும்மாவுடைய முஸ்தஹபல் சொல்லப்படுத்தான என்ன? நேர காலத்துல போறது, குடிக்கிறது, அது தெரியும். அப்ப ஜும்மாவுக்கா நீ ஹத்தீபாக இருந்தா ஹத்தீபுக்குரிய தகமைகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். ஹத்தீபுடைய ஜும்மாவை கேட்க போறவரா இருந்தா அவருக்குரியதை தெரிஞ்சுக்கணும். இப்ப நாளைக்கு ஜும்மா, நாளைக்கு ஹத்தீபா அல்லது நாம மாமுமா? அப்ப நமக்கு என்ன கடமை? நேரத்தோட போறது, குளிக்கிறது, வெள்ளாடைகள் அணிகிறது, இதெல்லாம் நமக்குரிய வலியுறுத்தப்பட்ட சுண்ணாக்களா இருக்கு. ரைட். அடுத்ததாக குத்துபா ஓதும் போது தொழுகிறாங்க. தொலைலுமா? குத்துபா ஓதும் போது எந்த தொழுகையும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தொழுகை குத்துபாவும் போது கூட தொழலாம். என்ன தொழுகை அது? தஹியத்துல் மஸ்ஜித். ஒரு நாள் ரசூல்லா வந்து ஜும்மா பிரசங்கம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் வந்து அப்படியே உட்கார்ந்துடுறாங்க. என்ன சொன்னாங்க? எழுப்பி 2 ரக்காத்தோட உட்காருன்னு சொன்னாங்க. அப்ப ஜும்மா நடக்கும் போது கூட என்ன செய்யலாம்? தஹியத்துல் மஸ்ஜித் தொழலாம். எப்ப பள்ளிகளுக்கு வாராரோ அவரு தொழுவிட்டு உட்காரணும். அவர் முதலாவது குத்துபா ஓதி கொண்டிருந்தாலும் சரி, 2வது குத்துபா இருந்தாலும் பள்ளிகளுக்கு வாரவருக்கு தானே காணிக்க. பள்ளிகளுக்கு யார் என்டர் ஆறாரோ அவருக்கு தானே சொல்லுங்க, அவர் தொழுவிட்டு உட்காரணும். ஓகே, ரைட். அடுத்ததாக சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் தொழுகை. ஜும்மா தொழுகை முடிஞ்சுதானே? முடிஞ்சிருக்கு. ரைட். சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் 2. ஒன்று யாரு? நோயாளி. 2வது யாரு? பிரயாணி. நோயாளியை பொறுத்த வரையில அவருக்கு எப்படி சாத்தியமோ அப்படி தொழுவது. நம்ம சட்டம் எல்லாம் நான் படிச்சேன். இது மேலோட்ட மீட்டல் வகுப்பு தான், சுருக்கமா சொல்லிக்கொண்டு போறேன். ரைட். என்ன செய்யறது? நின்று தொழ சக்தி இருந்தா நின்று தொழணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அமர்ந்து தொழணும். அப்படி முடியலைன்னா சாய்ந்து தொழணும். அப்படி இல்லைன்னா அவருக்கு எப்படி சாத்தியமோ, உதாரணமா நிக்கலாம் அவருக்கு, ஆனா உட்காரத்தான் இயலாது. சிலவங்களுக்கு உட்கார இயலும், நிக்க இயலாது. அப்ப அவர் என்ன செய்யணும்? நிக்க இயலாதவரு உட்கார்ந்து என்ன செய்யணும்? தக்பீரை கட்டணும். இந்த தக்பீரை கட்டணும். உட்கார இயலாதவரு நின்று என்ன செய்யணும்? தொழணும். உதாரணமாக நின்று தொழும் போது அவர் என்ன செய்வார்? தக்பீர் கட்டலும். அவரு ருக்குக்கு போகல், ஆனா சுஜூத் என்ன செய்யலாரு? செய்யலாம். அப்படி என்ன செய்யலாம்? அந்த டைம்ல என்ன செய்யணும்? அப்ப எது முடியாதோ அதை மட்டும்தான் செய்யணும். அதான் சலுகைங்கிறது. சலுகை என்னச்சுன்னா ஒட்டு மொத்தமா என்ன அப்படி அடிச்சுட்டு போறதல்ல. சலுகைங்கிறது என்ன? எது இயலாதோ அது மட்டும். ஓகே, ரைட். அப்ப நோயாளிகள் விஷயம் தெரியும். உது எடுக்கிறதும் அப்படித்தான், தயமும் அப்படித்தான். அவனுக்கு எப்படி சாத்தியமோ அப்படி. ஆனா மேக்சிமம் முடியுமானதெல்லாம் செய்யணும். கிளியர் தானே? 2வது சலுகை கொடுப்பட்டவர்கள் யாரு? பிரயாணிகள். பிரயாணிகளை பொறுத்து சலாத்துல் முசாஃபிர். இதுக்கு வந்து குர்ஆனும் ஆதாரத்துல இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஹதீஸ்லயும் ஆதாரம் இருக்கு. ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து மதீனாவுக்கு போயிட்டு வரும் என்ன செஞ்சாங்க? 2 ரக்கா தொழுதாங்கிறது நமக்கு ஆதாரம். ரைட். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. கஸ்ரு, ஜம். கஸ்ரு, ஜம் அப்படின்னா என்ன? கஸ்ருன்னா என்ன? சுருக்குறது. ஜம்முண்டா சேர்க்கிறது. இது வந்து பிரயாணத்தில் அனுமதி. பிரயாணம் எது கருதப்படுவதோ அதுல அனுமதி. ஆனா சில அறிஞர்கள் வந்து 80 கிலோமீட்டர் தூரம் நிர்ணயிச்சுக்கிறாங்க. ஆனா தீர்மானம் எடுக்கிறது வந்து பிரயாணம் யாரு கருதுறாங்களோ அதுல என்ன செய்யலாம்? அந்த பிரயாணத்துல கஸ்ரு ஜம் செய்யலாம். அப்ப கஸ்ருங்கிறது 4 2 சுருக்குறது, ஜம்ங்கிறது 2 நேர தொழுகையா. அப்ப சேர்க்கிறதுல வந்து முற்படுத்தல் ஒன்று இருக்குது, பிற்படுத்தல் ஒன்று இருக்குது. ஒன்று லுஹருடைய நேரத்தில் அசரை முற்படுத்தி தொழலாம், அல்லது அசருடைய நேரத்தில் லுஹரை பிற்படுத்தி. அதே மாதிரி மக்ரிப் இஷா. ரைட். இந்த பிரயாணத்தில் உள்ள நிலைகள் நம்ம 3 சொன்னோம் இல்லையா? ஒன்று அவர் பிரயாணம் போறாரு 4 நாட்களுக்கு மேல,
எத்தனை நாட்கள்? அல்லது 4 நாட்களுக்கு குறை, அல்லது எத்தனை நாளுங்கிறது தெரியாது. இது 3 தவிர 4வது ஒரு நிலை இருக்குமா? இருக்குமா? ஒரு ஆள் 4 நாள் 5 நாள் தங்க போறாரு போறாரு, இன்னொரு ஆள் 2 நாள் தங்க போறாரு போறாரு, 3வது ஆளுக்கு எத்தனை நாள் தங்க விட தெரியாது. இதை விட 4வது ஒரு நிலை இருக்குமா? இல்லதானே? ரைட். அப்ப 4 நாட்களுக்கு மேல தங்குறேன் அவர் போனால் அவர நிலை என்ன? பிரயாணத்துல இருக்கும் போது அவர் என்ன செய்யலாம்? கசரி ஜெம்மி செய்யலாம் அவர். ஆனா எப்போ போய் சேர்ந்துடுறாரோ அப்ப அங்க உள்ள மக்கள் மாதிரி அவர் மாறிடுவார். அவர் நியத்துல இருக்கு 4-5 நாள் தங்க போறேன் அல்லது 1 கிழமை தங்க போறேன். அவரு பிரயாணத்துல இருக்கும் போதே ரைட். 4 நாட்களை விட குறைந்தவர், உதாரணமா 2 நாள் தங்க போறாருன்னா அவருக்கு என்ன? 2 அனுமதி, கசரும் செய்யலாம், ஜெம்மு செய்யலாம். 3வது நிலை உள்ளவர் அவரு எத்தனை நாள் தங்கணுங்கிறது அவருக்கே தெரியாது. அவர் என்ன செய்வார்? உதாரணமா ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறதுக்காண்டி போறார், அல்லது வைத்திய பரிசோதனைக்காக போறார், அல்லது ஏதோ ஒரு வேலை. ஆனா இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியும் அப்படியே போனால் அவர் எப்ப முடியுதோ அது வரைக்கும் செய்யலாம், அவருக்கு தொழுது கொடுக்கலாம். அப்ப சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் 2 பேர். யார்? ஒன்று நோயாளி, 2வது பிரயாணம். அந்த பிரயாணம் ஆகமானதா இருக்கணும், அதெல்லாம் இருக்கு. இதுக்கு இப்ப தமிழ் தெரியாது, கம்ப்யூட்டருக்கு இப்ப என்ன செய்யறாரு? தமிழ் தெரியாது. அடுத்த தொழுகை என்ன? சலாத்துல் ஈதை. சலாத்துல் ஈதை. ஈதை என்ன? 2 பெருநாள். என்ன? ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா. ஓகே. ஈதுல் ஃபித்ர்ங்கிறது ரமலான் நோன்பு நோட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்ட பெருநாள். ஈதுல் அத்ஹாங்கிறது ஹஜ் பெருநாள், பிறை 10ஆம் ஆண்டு கொண்டாடக்கூடிய. இது ஃபர்து கிஃபாயா. இது ஃபர்து கிஃபாயா. யாருமே தொழுகை நிறைவேற்றலன்னு எல்லாரும் பாவிகள். ஒரு கூட்டம் சேர்ந்து நிறைவேற்றினா என்ன செய்வாங்க? எல்லாருடைய பாவம் தவிர்க்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தொடராக என்ன செஞ்சாங்க? பெருநாள் தொழுது இருக்கிறாங்க, திணல்ல தொழுது இருக்கிறாங்க, அதற்கு கலீஃபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? தொடர்ந்து தொழுது இருக்கிறாங்க. இது இஸ்லாத்துடைய அடையாள சின்னங்கள் ஒன்று, வெளிரங்கமான வெளிப்படையான ஒரு அடையாளம். இப்ப பெருநாள் தொழுகையில காலையில எல்லாரும் வருவாங்க. என்ன? ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், தொழக்கூடியவங்க, தொழிலாளர் எல்லாரும் வருவாங்க இல்லையா? அப்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தினம் தான் இந்த தினம். இது எப்ப தொழுகிற அவருடைய நேரம் என்னன்னு சொன்னா, சூரியன் உதிச்சு ஒரு ஈட்டியோட அளவு, அதை ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் சொல்லுவாங்க. ஒரு ஈட்டினால உயர்ந்து தொழலாம். தொழக்கூடிய முறையை பொறுத்தவரையில முதலாவது தக்பீர் கட்டி இஸ்திஃப்தா ஓதினத்துக்கு பின்னால 6 தக்பீர்கள் மேலதிகமாக சொல்லணும். அதே மாதிரி 2ஆம் ரக்காத்துல முதலாவது தக்பீருக்கு பின்னால 5 தக்பீர்கள் மேலதிகமாக சொல்லணும். அதற்கு பின்னால குத்துபா என்ன செய்யணும்? 2 குத்துபா ஓதணும். அதற்கு பின்னால ஜும்மால குத்துபா எப்போ ஓதணும்? தொழுகைக்கு முன்னாள். பெருநாளுக்கு குத்துபா எப்போ ஓதணும்? தொழுகைக்கு பின்னால். அதே பிறகு ஈதுடைய சுண்ணாக்கள் தெரியும். என்ன? சிறந்த ஆடைகள் அணியிட்டு போறது, என்ன, மக்களுக்கு சலாம் சொல்றது, சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்றது, இது மாதிரி சுண்ணாக்கள் தெரியும். அடுத்ததான தக்பீர் விஷயம். உதாரணம் ஹஜ் பெருநாள் என்ன குறிப்பிட்ட தக்பீர் முத்தலக்கம் ஒன்றது, தக்பீர் முக்க தெரியும். நோன்பு பெருநாளை பொறுத்த வரையில பெருநாள் பிறகண்டத்துல இமாம் தொழுகைக்கு போகும் வரங்காட்டியும் நிறைவேற்றக்கூடியதுதான்
எப்படி தக்பீர் தக்பீரை பொறுத்தவரையில ரெண்டு மாதிரி ஹதீஸ் வரும். அதான் ஹதீஸ்னா அந்த சஹாபாக்கள் சிலவங்க உயர்த்தி கட்டியிருக்கிறாங்க, சிலவங்க விட்டு கட்டிக்கிறாங்க. எனவே கையை உயர்த்தி கட்டுவதும் உயர்த்தாமல் கட்டுவதும் ரெண்டும் அனுமதி. இதுக்கு சஹாபாக்களுடைய செயல்முறை இருக்குது. ஓகே, ஆனா தக்பீர் சொல்லணும், இது கட்டாயம் தக்பீர் சொல்லணும். இப்ப என்ன தொழில்கள் இருக்கிற நாம கிரகணம் சலாத்துல் குசூஃபை. குசூஃப் சொன்னா சந்திர கிரகணம், குசூஃப் சூரிய கிரகணம். சந்திர கிரகணம் எப்ப பகலில இரவுல சொல்லுறது? சந்திர கிரகணம் இரவா பகலா? இரவு. சூரிய கிரகணம் பகல். ரைட். இதனுடைய சட்டம் என்னன்னா வலியுறுத்தப்பட்ட சுன்னத், வலியுறுத்தப்பட்ட சுன்னத், சுன்னத் முஅக்கதா, சுன்னத் முஅக்கதா. இதற்கு ஆதாரம் ரசூல்லா கிரகணம் ஏற்பட்ட என்ன செஞ்சிருவாங்க, அவசரமா பள்ளி போயிருவாங்க. கிரகணம் ஏற்பட்டா பள்ளியில தொழுமணிச்ச ரசூல்லா கட்டளை இருக்கிறாங்க. அதே போல அறிஞர்களுடைய ஏகோபித்த முடிவு என்னன்னு சொன்னா, இந்த இவ்வாறான பயங்கரமான நிலைகள் வரும்போது அல்லாஹுடைய இல்லமா பள்ளிக்கு சென்று என்ன செய்யணும், தொழணும். இந்த தொழக்கூடிய நேரம் எப்ப சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்ப தொழணும். தொழக்கூடிய முறை எப்படி? யாரு கிரகண தொழுகை பத்தி சொன்னது? வந்திருக்கிறாங்களா? கிரகணம் வரல தானே சிட்டி தொலை தேவையில்லை அப்படித்தானே? கிரகணம் வரும்போதுதான் தொழணும். ஆனா ஒரு ஆள் என்கிட்ட சொன்னவரே சொல்லிட்டு போனாரு, அவர் வெளியில ஜோர்தான் போர்டு போறாராம், மன்னிச்சு கொள்ளணும் சொல்லிட்டு போறேன்னு சொன்னார். உண்மையிலே நான் மதிக்கிறேன் அவர், ஏன்னா அவரு கொடுத்த பொறுப்பா அவர் சொன்னார். ஓகே, கிரகண தொழுகை யாரும் நிக்கிறீங்களா? ரைட். தொழுகை முறை எப்படி? கிரகணம் ஏற்பட்ட நேரத்துல பள்ளிக்கு போவோம். தொழக்கூடிய முறை என்ன சொன்னா 2 ரக்காத் தொழுகைதான். ஆனா வித்தியாசம் என்ன? 2 நிலையும் 2 ருக்கும் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப 2 ரக்காத்துல 4 நிலையும் 4 ருக்கும் வரும். ஓகே, யார் அதனால் தொழுவாரு? தொழுமை யாராவது? முதலாவது என்ன செய்வாரு? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவார். கட்டிட்டு என்ன செய்வாரு? சூரத்துல் ஃபாத்திஹா நீண்ட சூரா ஓதுவார். திருப்பி ருக்குக்கு போயிட்டு சமி அல்லாஹு ஹமீதா சொல்லி தக்பீரை கட்டிடுவார். அல்லாஹ் அக்பர் கட்டிட்டு திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு. முந்தின சூறாவோட கொஞ்சம் குறைச்சு ஓதுவார். இது ருக்கு போயிட்டு சுஜூது போயிட்டு 2வது ரக்காத்துக்கு திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி நீண்ட சூறா ஓதுவாரு. திருப்பி ருக்கு போவாரு. திருப்பி அல்லாஹ் அக்பர்னு சொல்லி என்ன தக்பீரை கட்டி திருப்பி சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு. திருப்பி நீண்ட ஓதுவார். அப்ப 2 ரக்காத்து தான், 4 நிலைகளும் 4 ருக்கு. அப்ப 2 ருக்குவும் 2 நிலையும் என்ன செய்யுது? புடவை. இப்படி சொல்லும் போது ருக்குகளை நீளமா ஆக்கிக் கொள்றது, சுஜூதுகளை நீளமாக ஆக்கிக் கொள்றது. புரியுதா? நீளமாக்குறேன்னா எப்படி செய்யறது? நீளமாக்குறேன்னா எப்படி? மிச்ச நேரம் உதாரணமாக நிறைய செஞ்சு கொண்டு ஆய்கொள்ளுது. முதலாவது ரக்காத்தை விட 2வது ரக்காத் சுருக்கி கொடுக்குறது. முதலாவது ரக்காத் ஓதின சூறாவது 2வது கொஞ்சம் குறையும். அது மாதிரி நிலைமைகளை கருத்தில் கொள்றது. அப்ப சலாத்துல் குதுப் நமக்கு தெரியும். அடுத்த என்ன தொழுகை? சலாத்துல் இஸ்திஸ்கா. இஸ்திஸ்கா யாரு தொழுவது? மழை தேடி தொழும் தொழுகை யாரு? மழை தேவையில்லை. இப்ப மழை தேவைப்படும் போது மழை தொழணும். ரைட். மழை தேடி தொழும் தொழுகைங்கிறது இஸ்லாம் நமக்கு காட்டி தந்த. எப்ப தொழுகிறது? வறட்சியான நேரத்துல. உதாரணமாக மக்கள் எல்லாம் தண்ணிக்காக ஏங்கி நிற்கிற காலம், விவசாய காணிகள் எல்லாம் என்ன செத்து போகுது, கால்நடைகளில் குடிப்பதற்கு தண்ணி, மழை தேடி தொழலாம். தொழுவது என்ன செய்யறது? அல்லாட்ட துவா கேட்கிறது. அல்லாட்ட என்ன செய்யறது? துவா கேட்கிறது. இந்த துவாவை பொறுத்தவரையில தனியாகவும் கேட்கலாம், கூட்டமாகவும் கேட்கலாம். தனியாகவும் கேட்கலாம். ஒரு நாள் தனியை கேட்கிறார், யா அல்லாஹ் எனக்கு வானத்திலிருந்து என்ன உனது அருள் கடாட்சங்களை திறந்து விடுவாயாக மழை விட்டு. அல்லது ஒரு ஆள் கேட்க பின்னால் உள்ள என்ன செய்யலாம்? ஆமீன் செல்லலாம். இதுக்குத்தான் ஆதாரம் இருக்குது. மழை தேடி தொழும் தொழுகையில இன்னும் ஒரு ஆள் துவா கேட்க ஆமீன் சொல்றதுக்கான தெளிவான ஆதாரம் இந்த தொழுகைக்கு மட்டும்தான் இருக்கு. ஓகே, ரைட். இது ஒன்று தனியா தொழலாம், கேட்கலாம், அல்லது கூட்டாக கேட்கலாம். அல்லது ஜும்மா தொழுகையில இமாம் என்ன செய்வாரு? துவா கேட்கும் போது மழை தேடி தொழு கேட்பார். அந்த டைம்ல நாம இமாம் துவா கேட்கும் போது நாம என்ன செய்யணும்? சொல்லலாம். ஏனைய துவாக்கள் கேட்கும் போது விரும்பினால் சொல்லலாம்,
சொல்லாமல் இருக்கலாம். ஆனா மலையை தேடி தொழுகை கேட்கும் போது, மலையை கேட்கும் போது நாம என்ன செய்யணும்? ஆமீன் சொல்லணும். அப்ப இமாம் சில டைம்ல அந்த கையை உசத்துவாரு. இமாம் குத்துபாலைக்கும் கையை உசத்து துவா கேட்பாரா? இல்ல. துவா கேட்பாரா? இல்ல. ஆனா மலையை தேடி தொழுகை அவர் என்ன செய்வாரு? அப்ப கையை உசத்தினாலே நமக்கு என்ன புரிஞ்சிடும்? இது மலையை தேடி கேட்கிறாரு. வழக்கமா கேட்கிறதுவான அரபு வார்த்தை நமக்கு புரிஞ்சு கொள்ளும். அப்படித்தானே? அப்ப அந்த டைம்ல ஆமீன் சொல்லணும். ரைட். இந்த தொழுகையை பொறுத்தவரையில இது சுன்னத் முஅக்கதாவான தொழுகை. காரணம், மழை தேவையான நேரத்துல மழையை தேடி தொழணும். சும்மா போயிட்டு மழையை தொழுவுறதல்ல. ரைட். அடுத்தது, இதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ்வுடைய செயல்கள். இது எங்க தொழுவுறது? மைதானத்துல திடல்ல தொழுவுறது. அது சில டைம்ல கால்நடைகள் எல்லாத்தையும் கூட்டி போக்குன்னு தொழுவாங்க. ரைட். 2 ரக்காத் தொழுகை. பெருநாள் தொழுகை மாதிரி என்ன? 2 ரக்காத், ஒரு குத்துபா. 2 ரக்காத் தொழுதுட்டு இமாம் என்ன செய்வாரு? எங்க பிரசங்கம் செய்வாரு? மக்களை பார்த்து தானே. மக்களை பார்த்து குத்துபா ஓதிட்டு அவர் என்ன செய்வாரு? மலையை தேடி துவா கேட்பாரு. துவா கேட்கும் போது அவர் என்ன செஞ்சிருவாரு? அப்படியே கிப்லா பக்கம் திரும்பிடுவார். இமாம் என்ன செய்வாரு? கிப்லா பக்கம் திரும்பிடுவாரு. அப்ப மௌமுங்கள் இமாமுடைய பின்பக்கம் என்ன இருக்கும்? மௌமுங்கள் பக்கம் இருக்கும். அப்படி மிச்ச நேரம் துவா கேட்டதை பின்னால அவருடைய மேல அங்கேயே திருப்பி கொள்வார். மேல போடுறது இப்படி போட்டதா அப்படியே ரிவர்ஸ் போடுது. ஓகே. அப்ப சலாத்துல் இஸ்திஸ்கா வறட்சியான இடத்துல தொழுகிறது. தனியாவும் துவா கேட்கலாம், கூட்டாகவும் கேட்கலாம். இமாம் ஜும்மா தொழுகையின் போது கேட்பாரு. நாம் எல்லாரும் சேர்ந்து தொழுதும் கேட்கலாம். தொழும் போது இமாம் அவர்கள் தொழுகை நடாத்தி விட்டு பிரசங்கம் செஞ்சு விட்டு என்ன செஞ்சிருவார்? துவா கேட்கறதுக்காக கிப்லா பக்கம் திரும்பிடுவாரு. அந்த நேரத்துல அவர் மேலங்கியை மறுபுறமா திருப்பி போடுவார். ஓகே. இது என்ன தொழுகை? சலாத்துல் இஸ்திஸ்கா. சலாத்துல் இஸ்திஸ்கா. சில எழுத்து பிழைகள் இருக்கும், அதை சரி செஞ்சு கொள்ளணுமா? ரைட். அடுத்ததாக எஞ்சியுள்ள தொழுகை என்ன? சலாத்துல் ஜனாஸா. சலாத்துல் ஜனாஸா. சலாத்துல் ஜனாஸா என்ன? மரணித்தவருக்காக சொல்லக்கூடிய தொழுகை. இது பரந்து கிஃபாயா. ஊர்ல உள்ள சில மக்கள் சேர்ந்து தொழுகை நிறைவேற்றினாலும் எல்லாரும் கடமை நிறைவேறும். யாருமே நிறைவேற்றாவிட்டால் எல்லாரும் பாவிகள். இது எத்தனை ரக்காத்? 4 ரக்காத்தா? 4 தக்பீர்கள். ருக்கு சுஜூதுகள் கிடையாது. முதலாவது தக்பீர்ல சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும். 2வது தக்பீர்ல நபி மீது ஸலவாத்து சொல்லணும். 3வது தக்பீர்ல மையத்துக்காக துஆ செய்யணும். 4வது தக்பீர்ல சலாம் கொடுக்கணும். ஓகே. அப்ப நாம தொழுகைகள் சம்பந்தமான பதில ஜமாஅத்து தொழுகையை பத்தி பார்த்தோம். சலாத்துல் ஹௌஃப் பயங்கரமான நிலையில தொழுகிற தொழுகையை பார்த்தோம். ஜும்மாவுடைய தொழுகையை பார்த்தோம். சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் நோயாளி பிரயாணி தொழுகையை பார்த்தோம். 2 பெருநாள் தொழுகைகளை பார்த்தோம். அடுத்ததாக கிரகண தொழுகைகளை பார்த்தோம். அடுத்து சலாத்துல் இஸ்திஸ்கா மலை தேடி தொழுகை. அடுத்து ஜனாஸா தொழுகை. இந்த சொன்ன தொழுகையுடைய பேர் மட்டும் யாராவது ஒரு சொல்லுவோம்? ஜமாத் தொழுகை, ஜும்மா தொழுகை, சலாத்துல் ஈதே, இஸ்திஸ்கா மலை தேடி தொழுகை, சலாத்துல் ஹௌஃப் பயங்கரமான தொழுகிறது, சலாத்துல் குசுப் கிரகண தொழுகை, அடுத்து சலாத்துல் ஜனாஸா. ரைட். இப்ப நமக்கு பேர் தெரியும். ஏன்னா இதெல்லாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வர அதுக்காக தான் செஞ்சு பார்க்கணும். வேற எடுக்கும் இல்லை. கிரகணம் வரும்போது தான் அந்த டைம்ல எல்லாருக்கும் புதுசுதான் பாடம் இல்லையா? மலையை தேடி தொழும் போது அப்பதான் புதிய பாடம். ஜனாஸா யாராவது மௌத்தானா தான் அது வரும். அப்ப இது சொன்னதான் பெருநாள் வந்தா தான் பெருநாள் தொழும். இப்படித்தானே ஒவ்வொரு முறையும் இமாம் தொழுகை முறை சொல்லிக்கொண்டு தானே பாரு. பெருநாள் தொழும் முறை முதலாக சொல்றதானே. ஜனாஸா தொழுகைக்கும் சொல்றது. ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய பாடத்துல ஜகாத்துடைய பகுதியும் எஞ்சி இருக்கக்கூடிய பகுதியோட நம்மளோட வகுப்பு முடிவுது. இன்ஷா அல்லாஹ் புதிய வகுப்பு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யும்? புதிய தலைப்புல தொடர்வதற்கு முயற்சிக்கும். எனவே படித்தவைகளை வாழ்வில் முறையாக எடுத்து நடப்பதோடு மக்களுக்கு முறையாக எத்தி வைக்கக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் நல்ல ஆக்கிரல் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு முஹர்ரம் எத்தனை? 1 1447 1 முடிஞ்சு 2வது என்ன? ரைட். இன்ஷா அல்லாஹ் ஜூலை 11ஆம் தேதி நம்ம வருடாந்த நிகழ்ச்சி நடக்குது இல்லையா? இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் பதிவு செஞ்சிட்டீங்களா? வரக்கூடியவங்களை என்ன செஞ்சிருங்க? உதாரணமா எத்தின ஆண், எத்தின பெண், எத்தின பிள்ளைகள்